வாட்சுக்கு ஏன் வாட்ச்னு பேர் வந்துச்சு? ஒருவேளை டைம் பார்க்க அதை நாம அடிக்கடி வாட்ச் பண்றதுனாலயா? கண்டிப்பா இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு என்னைக்கும் தோணி இருக்காது. முன்னாடிலாம் வாட்சை யாரும் கையில கட்டியிருந்தாலே பெரிய ஆள் போல வாட்ச் எல்லாம் கட்டியிருக்கான் அப்படின்னு எல்லாரும் அதை நோட் பண்ணி கேட்பாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு. ஏன்னா மொபைல் வந்ததால சிலர் வாட்சே கட்டுறதில்ல. பலர் சூரிய வம்சம், சின்ராசு மாதிரி அதை ஸ்டைலுக்காக மட்டும்தான் கட்டுறாங்க. ஒரு நாள் முழுக்க ஒவ்வொரு நொடியோட முக்கியத்துவத்தையும் நமக்கு உணர்த்துற வாட்சை நீங்க கையில கட்டும் போதோ இல்ல யார் கையிலயாச்சும் பார்க்கும் போதோ ஏன் அதை லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? அட ஆமா, ஏன் அப்படின்னு தோணுதா? அதை தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த உலகமே இயங்குறது 24 மணி நேரத்துல தான். அந்த நேரம் நம்ம கையில தான் இருக்குன்னு உணர்த்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ரிஸ்ட் வாட்ச். 1810வது வருஷம் நேபிள்ஸ் மகாராணி குவீன் கேரோலின் மியூரட்டுக்காக ஆப்ரஹாம் லூயிஸ் பெர்க்யூட் அப்படிங்கிறவர் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் ரிஸ்ட் வாட்சை வடிவமைச்சாரு. அன்னில இருந்து இன்னைக்கு வர பலவித பரிணாமங்கள்ல நாம ரிஸ்ட் வாட்சை பார்க்கிறோம். அனலாக் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச், குரோனோகிராஃப் வாட்ச், சோலார் வாட்ச், ஹைபிரிட் வாட்ச், ஏவியேட்டர் வாட்ச், மிலிட்டரி வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச்னு நிறைய மாடல்ஸ் ரிஸ்ட் வாட்சஸ்ல வந்தாச்சு. இதுல எந்த வாட்சை நீங்க கட்டினாலும் அதை இடது கையில தான் கட்டுவீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பிரெயின்ல 2 சைடு இருக்கு, வலது மூளை, இடது மூளை. இடது பக்கம் இருக்கிற மூளையோட செயல்பாடுகள் தான் பலருக்கும் இருக்கும். அவங்களுக்கு எழுதுறது, ஒரு பொருளை எடுக்கிறது, பிரஷ் பண்றது, தலை கோதுறது, இப்படி எல்லா பழக்க வழக்கங்களும் வலது கையில வலது கால்ல தான் இருக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிற மூளையோட செயல்பாடுகள் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களோட கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கிரிக்கெட்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருப்பாங்க. அதிக வெயிட்டா இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறதுனா கூட லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாமளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதினா ரொம்ப விசித்திரமா பார்த்திருப்போம். செம்ம டேலண்ட் உனக்குன்னு பாராட்டி இருப்போம். அதெல்லாம் அவங்க வலது பக்க மூளை அதிகமா வேலை செய்யறதுனால தான். ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ரெண்டும் நல்லா சிந்திக்கணும், செயல்படணும்னு 2 கையிலையும் எழுத, 2 கையிலையும் கிரிக்கெட் விளையாட பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதுக்கும் நான் வாட்சை லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டுற நமக்கு வலது பக்கம் இருக்கிற மூளையோட செயல்பாடுகள் தான் அதிகமா இருக்கும். அதனால நம்மளையே அறியாம சில நேரங்கள்ல கையில வாட்ச் இல்லனா கூட யாராச்சும் டைம் கேட்டா இடது கைய பார்ப்போம். என்னதான் லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டினாலும் அதுல டைம் அட்ஜஸ்ட் பண்ண 90s கிட்ஸ் அதிகமா கட்டின லைட் வாட்ச்ல இங்க பாருடா லைட் எரியுதுன்னு சீன் போட ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றோம். இடது கையில வாட்ச் கட்ட இன்னொரு காரணமும் இருக்கு. டாமினன்ட் அண்ட் நான் டாமினன்ட் ஹேண்ட். இதென்ன அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போற ஹாலிவுட் பட டைட்டிலான்னு கேட்காதீங்க. டாமினன்ட் ஹேண்ட்னா நாம அதிகம் வேலை செய்ய பயன்படுத்துற கை. அந்த கைக்கு பல வேலைகள் நாம கொடுப்போம். அதுதான் நம்ம வலது கை. சோ வலது கையில நாம வாட்ச் கட்டணும்னா எழுதுறது ரொம்ப சிரமமா இருக்கும். எங்கேயாச்சும் அடிக்கடி இடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது போல பல டிஸ்டர்பன்ஸ் வலது கையில வாட்ச் கட்டினா இருக்கும். ஆனா நான் டாமினன்ட் ஹேண்டான இடது கைய நாம அதிகமா தினசரி வேலைகளுக்கு பயன்படுத்தாததால வாட்ச் கட்டினா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே போல இடது கையில வாட்ச் இருக்கும்போது டைம் பார்க்க விசிபிளா ஈஸியா இருக்கும். டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப சுலபமா பண்ணலாம். ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்த ரிஸ்ட் வாட்சஸோட மெக்கானிசமும் அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே இடது கையில வாட்ச் கட்டுறதை எல்லாரும் பழக ஆரம்பிச்சாங்க. உலகத்துல கிட்டத்தட்ட 90% அதிகமான மக்கள் இடது கையில தான் வாட்ச் கட்டுறாங்க. அப்போ வலது கையில வாட்ச் கட்டுறவங்களை நான் பார்த்திருக்கிறேனே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா சிலர் அதை ஸ்டைலுக்காகத்தான் கட்டுறாங்க. ஒரு சிலர் அதை பழக்கமாவும் இயல்பாவும் மாத்திக்கிட்டாங்க. ஏன் ஷாருக் கான், முகேஷ் அம்பானி, ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புதின், எமினம், ஜஸ்டின் பீபர், ஜானி டெப், இப்படி பல பிரபலங்கள் வலது கையில வாட்ச் கட்டுற பழக்கம் உள்ளவங்க தான். இப்படி சிலர் இயல்பாவும் பலர் ஸ்டைலாவும் வாட்சை வலது கையில கட்டினாலும் மெஜாரிட்டி லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டுறது நாம தான். சரியான நேரத்தை காட்டுற வாட்ச் உங்களுக்கு சீக்கிரம் நல்ல நேரத்தை காட்டட்டும். இந்த வீடியோ பாக்குற நீங்க வாட்சை லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டுவீங்களா ரைட் ஹேண்ட்ல கட்டுவீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.